அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ஒரே தஹஜத்தில் பல வருட துஆக்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய அளவிற்கு தஹஜத்துடைய தொழுகையை சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை ஓதி தொழக்கூடிய முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஆலிம்களுடைய வழமையான முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறையில் நம்ம தொழுதோம் அப்படின்னா நமது துஆக்களை அல்லாஹ் ஒரே தஹஜத்தில் நமக்கு கபூலாக்கி தருவானா. ஏன்னா தஹஜத்து தொழுகைக்கே ஏராளமான சிறப்பு இருக்குது. இன்னும் தஹஜத்து தொழுது நம்மள பலருமே பலனடைஞ்சிருப்போம். இன்னும் பெரிய தேவைகளை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இதுவரைக்கும் தொழுகலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை பயன்படுத்தி நீங்கள் தஹஜத்தை ஒரு முறையாவது இந்த முறையில் நீங்கள் தொழுது பாருங்கள். ஆயுசு முழுக்க நீங்கள் தஹஜத் தொழுகை விட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவு தஹஜத்துடைய தொழுகை என்பது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு தொழுகை. நம்மளோட வாழ்க்கையை முறையவே நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். நம்ம கோபமானவங்களா இன்னும் பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் இது நிறைவாக மாற்றி தரும். நம்மளோட வாழ்க்கையை அப்படியே நமக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றும். நம்மளோட உள்ளத்தில் எப்போது நிம்மதி, எப்போது மகிழ்ச்சி, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, இது எல்லாமே இந்த தஹஜத்தில் நமக்கு கிடைக்கும். தஹஜத்தினுடைய தொழுகையை பற்றிய சிறப்புகள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு ஒரே இரவில் நமது துஆக்களை கபூலாக்கி தரக்கூடிய அளவிற்கு இந்த தஹஜத்தை நம்ம எப்படி தொழுகலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல தஹஜத்தினுடைய நீயத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சுன்னத்தா நஃபிலா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஆலிம்களிடையே இதை பற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய ஹதீதுகளில் இது சுன்னத்தான தொழுகை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் இது நஃபிலான தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வளமையாக செஞ்சுருக்காங்க. அதனால் தஹஜத்துடைய தொழுகை நமக்கு சுன்னத்தான தொழுகை தான். இன்னும் இந்த தொழுகைக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சிறப்பு போதும் நம்ம இந்த தொழுகையை வல்லமையாக்குறதுக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்னா அல்லாஹ் தாலாவே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து இரவில் 1/3 இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நம்ம வெற்றி பெறதுக்கு. எனவே இந்த தொழுகை எப்படி தொழுகலாம் அப்படின்னா 2 ரக்காத்தாக நம்ம 8 ரக்காத்து வரைக்கும் நம்ம தொழுதுக்கலாம். எத்தனை ரக்காத் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் ரசூல்லா 8 ரக்காத் தொழுதுருக்காங்க. இப்போ இந்த தஹஜத்துடைய 8 ரக்காத்தை சிரமம் இல்லாமல் எப்படி நம்ம தொழுகலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 ரக்காத் தஹஜத்துடைய சுன்னத் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டு நம்ம சூரா ஃபாத்திஹாவை எப்பவும் போல் ஓதிக்கணும். அதற்கு பிறகு முதல் ரக்காத்தில் நம்ம சூரா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, இந்த சூறாவை நம்ம 8 முறை ஓதிக்கணும். 2வது ரக்காத்தில் 7 முறை தொழுகையை முடிச்சுட்டு 2வது ஒருக்கா தக்பீர் கட்டி மறுபடி 3வது ரக்காத்தில் 6, 4வது ரக்காத்தில் 5, இப்படி ஒவ்வொன்றாக குறித்து கொண்டே வரணும். கடைசி ரக்காத்தில் ஒரு முறை சொல்கிற மாதிரி இருக்கும். 8 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் 8 முறை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடணும். எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தொழக்கூடிய தொழுகை தான் ஆலிம்களுடைய வழமையான தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை பயன்படுத்தி ஒரு தஹஜத்துலையாவது நீங்கள் இந்த முறையில் சூரா இஹ்லாஸை ஓதி தொழுது பாருங்கள். உங்களுக்கு தொழுகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய நன்மைகளை சம்பாதித்த அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்னும் எத்தனாவது ரக்காத் நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். எனவே இந்த முறையில் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு இது உங்களுக்கு பலமான ஒரு அமலாக மாறும். கண்டிப்பாக ஒரே இரவில் ஒரு தஹஜத்தில் நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு நடக்கும் பாருங்கள். அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை வச்சு தான் நம்ம இந்த தொழுகையை தொழுகிறோம். இன்னும் ரமலானில் தொழுதோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் தொழுது பாருங்கள். மற்றவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு இது உங்களோட வளமையான தொழுகையாக பவர்ஃபுல்லான தொழுகையாக மாறும். எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தஹஜத்தை வாழ்நாள் முழுக்க தொழக்கூடிய நசீபை ஏற்படுத்துவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல வாழ்க்கையை மாற்றக்கூடிய
வஜீஃபாக்கள் நிறைந்த ஒரு கித்தாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கித்தாபை தவற விடாதீங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம். உங்களோட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்தார், உங்களோட பல தலைமுறையினர்களுக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும். ஏன்னா இது அந்தளவு நிறைய வஜீஃபாக்களை உள்ளடக்கியது. இந்த கித்தாப் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் பரம்பரைக்கே ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷமாக தான் மாறும். ஏன்னா என்றைக்கு இந்த கிதாபை எடுத்து பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட வஜீஃபாக்களை போட்டு தான் நம்ம இந்த கிதாபை ரெடி பண்ணியிருக்கோம். எனவே இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரபி ஓத தெரியாதவங்க தமிழில் 30 ஜூஸ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.